நான் சொல்றத நல்லா கேளுங்க. எனக்கு என்னமோ தப்பா படுது. நம்ம காசு கொடுத்து காசு வாங்கி அப்படி ஒன்றும் பிசினஸ் பண்ண வேணாம். இப்பதானே புதுசா ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிசினஸ் அப்புறம் பார்க்கலாம். அம்மா தாயே, நான் உன்கிட்ட ஒன்றும் ஃப்ரீ அட்வைஸ்லாம் கேட்கல. ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்லைனா மூடிட்டு கிளம்பு. என்ன கோவம்? இப்ப என்ன அமௌண்ட் கொடுத்தா சரியாயிடுவீங்களா? சரியாயிடுவேன். என்ன ரியாக்ஷன் இது? அதை விடு, தரியா? அனுப்புறேன். 5 லட்சம் கண்டிப்பா வந்துரும்ல? கண்டிப்பா வந்துரும். அப்படி வரலனா என் தலையை வேணாலும் அடமானம் வச்சுக்கோ. ஆமா, ரொம்ப காஸ்ட்லியான பொருள், வச்ச உடனே காசா கொடுப்பாங்க. அதான் ஜோக்குக்கு சிரிச்சிட்டேன்ல, அனுப்பிச்சு விடு. அனுப்புறேன். அனுப்பிட்டேன். தேங்க்ஸ் நிக்கிலா. தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரி. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். என்ன பிசினஸ் பண்ண போறோம்? யாருக்கு தெரியும்? இனிமேதான் யூடியூப் பார்த்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். போச்சுடா, இவ்வளவு நம்பி 25,000 கொடுத்தோமா? இது ஸ்மால் சூப்பர் மார்க்கெட், க்ளோதிங் ஸ்டோர், ஹோட்டல், டீ ஷாப். என்னங்க இன்னைக்கும் நோட்டும் கைமா உட்காந்துருக்கீங்க, தூங்கலையா? அது இல்லை நிக்கிலா, பிஸ்னஸ் பண்ண போறோம். ஆனா என்ன பிஸ்னஸ் பண்ண போறோம்னு தெரியலன்னு சொன்னல, அதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. என்னது இது? ராஜாராணி விளையாட போறோமா? ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஜாலி. ஹேய் அரமெண்டல், இது அது கிடையாது, இது வேற. என்னது? என்னென்ன பிசினஸ்லாம் பண்ணலான்னு இந்த சீட்ல எழுதி வச்சிருக்கேன். இதுல எது செலக்ட் ஆகுதோ அந்த பிசினஸ் தான் நம்ம பண்ண போறோம். ஓ, அப்படி என்னெல்லாம் எழுதிருக்கீங்க? டீ ஷாப், ஹோட்டல், க்ளோதிங் ஸ்டோர், ஸ்மால் சூப்பர் மார்க்கெட். அடடே, ரொம்ப நல்லா இருக்கே. நம்ம ஏன் பேசாம எல்லா பிசினஸையும் பண்ணக்கூடாது? சப்போஸ் ஒன்னு ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட இன்னொன்னுல இருந்து நம்ம போட்டதெல்லாம் எடுத்துடலாம்ல. கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா 5 லட்சம் பத்தாதே. வேணா ஒண்ணு பண்ணலாம். நீ வேணா 5 லட்சம் கொடு, இன்னொரு பிசினஸையும் சேர்த்து ஆரம்பிக்கலாம். என்ன ஐடியா கொடுத்தா நம்ம பக்கம் திரும்புறாங்க? ஏங்க, நான் தான் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னா நீங்களும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் ப்ராப்பரா பண்ணுவோம், அப்பதான் அதுல வின் பண்ண முடியும். என்ன நான் சொல்றது? காசுக்கு துணைக்கு சமாளிக்கிறேன். சரி, குளிக்க போடுங்க. ஏங்க, டீ ஷாப்னு வந்திருக்குங்க. ஹே, அன்னைக்கே சொன்னல, ஞாபகம் இருக்கா? அப்போ அதே மாதிரி மேகி டீ ஸ்டால் ஓபன் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பர். சரி, நீ நாளைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டுடு, நம்ம போய் கடையில எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துடலாம். அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் நம்ம பக்கம் திரும்பலையேன்னு. வரேன், வேற என்ன பண்றது? செல்லக்குட்டி தூங்குங்க. என்ன நிக்கலா, டீ எப்படி இருக்கு? டீ சுமாரா தான் இருக்கு. இந்த டீக்கு 15 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதான் பாத்தியா, சுமாரா இருக்கிற டீக்கே இந்த கடையில இவ்ளோ கூட்டம் இருக்குன்னா, இதே நம்ம ஆப்போசிட்ல ஒரு தள்ளுவண்டி கடையில டீ ஸ்டால் போட்டு சூப்பரான ஒரு டீயை கொடுத்து 12 ரூபாய்க்கு வித்தா எப்படி இருக்கும்? சூப்பருங்க, செம்ம ஐடியா. பேசாம அவர்கிட்ட போய் இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்னு சும்மா கேட்டுவாங்க. நானா? சரி, நான் போய் கேக்குறேன். போ போ போ. அண்ணா, டீ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நன்றிமா. இந்த கடை ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ ஆச்சு? சாரிண்ணா, நான் ஏதோ தெரியாம கேட்டேன்னு நினைக்கிறேன்.